பிரைஸ் தி லார்ட் பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டர்ஸ். 1 ராஜாக்களிலிருந்து கேள்வி பதில்களை நாம் இப்பொழுது பார்க்கலாம். ஒன்று ராஜாக்கள் 15ஆம் அதிகாரத்திலிருந்து மொத்தம் 80 கேள்வி பதில்கள் கொடுக்கப்பட்டுள்ளன. வாங்க பார்க்கலாம். கேள்வி எண் 1. யெரொபெயாம் யாருடைய குமாரன்? நேபாத்தின் குமாரன். 1 ராஜாக்கள் 15ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம். கேள்வி எண் 2. யெரொபெயாமின் 18ஆம் வருஷத்திலே யூதாவின் மேல் ராஜாவானது யார்? அபியாம். 1 ராஜாக்கள் 15ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம். கேள்வி எண் 3. அபியாம் எருசலேமில் எத்தனை வருஷம் ராஜ்யபாரம் பண்ணினான்? மூன்று வருஷம். 1 ராஜாக்கள் 15ஆம் அதிகாரம் 2ஆம் வசனம். கேள்வி எண் 4. அபியாமின் தாய் பெயர் என்ன? மாகாள். 1 ராஜாக்கள் 15ஆம் அதிகாரம் 2ஆம் வசனம். கேள்வி எண் 5. மாகாள் என்பவள் யாருடைய குமாரத்தி? அப்சலோமின் குமாரத்தி. 1 ராஜாக்கள் 15ஆம் அதிகாரம் 2ஆம் வசனம். கேள்வி எண் 6. தன் தகப்பன் தனக்கு முன் செய்த டேஸிலும் அபியாம் நடந்தான். எல்லா பாவங்களிலும். 1 ராஜாக்கள் 15ஆம் அதிகாரம் 3ஆம் வசனம். கேள்வி எண் 7. யாருடைய இருதயம் கர்த்தருக்கு முன்பாக உத்தமமாயிருந்தது? தாவீதின் இருதயம். 1 ராஜாக்கள் 15ஆம் அதிகாரம் 3ஆம் வசனம். கேள்வி எண் 8. யாருடைய இருதயம் தன் தகப்பனாகிய தாவீதின் இருதயத்தைப் போல் உத்தமமாயிருக்கவில்லை? அபியாமின் இருதயம். 1 ராஜாக்கள் 15ஆம் அதிகாரம் 3ஆம் வசனம். கேள்வி எண் 9. அபியாம் யார் செய்த பாவங்களை எல்லாம் செய்தான்? அப்சலோம் செய்த பாவங்களை எல்லாம். 1 ராஜாக்கள் 15ஆம் அதிகாரம் 2 மற்றும் 3 வசனங்கள். கேள்வி எண் 10. கர்த்தர் அபியாமுக்கு எருசலேமில் டேஸ் கட்டளையிட்டு வந்தார்? ஒரு விளக்கை கட்டளையிட்டு வந்தார். 1 ராஜாக்கள் 15ஆம் அதிகாரம் 4ஆம் வசனம். கேள்வி எண் 11. கர்த்தர் யார் நிமித்தம் அபியாமுக்கு எருசலேமில் ஒரு விளக்கை கட்டளையிட்டு வந்தார்? தாவீதின் நிமித்தம். 1 ராஜாக்கள் 15ஆம் அதிகாரம் 4ஆம் வசனம். கேள்வி எண் 12. கர்த்தர் அபியாமுக்கு பிற்பாடு டேஸ் எழும்ப பண்ணுகிறதினாலும் டேஸ் நிலைநிறுத்துகிறதினாலும் அவனுக்கு எருசலேமில் ஒரு விளக்கை கட்டளையிட்டு வந்தார்.
அவன் குமாரனை எழும்ப பண்ணுகிறதினாலும் எருசலேமை நிலைநிறுத்துகிறதினாலும். 1 ராஜாக்கள் 15ஆம் அதிகாரம் 4ஆம் வசனம். கேள்வி எண் 13. கர்த்தரின் பார்வைக்கு செம்மையானதை செய்து வந்தவன் யார்? தாவீது. 1 ராஜாக்கள் 15ஆம் அதிகாரம் 5ஆம் வசனம். கேள்வி எண் 14. தான் உயிரோடிருந்த நாளெல்லாம் தாவீது எதை விட்டு விலகாதிருந்தான்? கர்த்தர் தனக்கு கட்டளையிட்டதை. 1 ராஜாக்கள் 15ஆம் அதிகாரம் 5ஆம் வசனம். கேள்வி எண் 15. தாவீது டேஸ் சங்கதி ஒன்று தவிர கர்த்தர் தனக்கு கட்டளையிட்டதிலே டேஸையும் விட்டு விலகாதிருந்தான். ஏத்தியனாகிய உரியாவின் சங்கதி ஒன்று தவிர கர்த்தர் தனக்கு கட்டளையிட்டதிலே ஒன்றையும் விட்டு விலகாதிருந்தான். 1 ராஜாக்கள் 15:5. கேள்வி எண் 16. ரெகோபெயாமுக்கும் எரோபெயாமுக்கும் அவர்கள் இருந்த நாட்களிலெல்லாம் டேஸ் நடந்து கொண்டிருந்தது. யுத்தம் நடந்து கொண்டிருந்தது. 1 ராஜாக்கள் 15ஆம் அதிகாரம் 6ஆம் வசனம். கேள்வி எண் 17. அபியாமின் மற்ற வர்த்தமானங்களும் அவன் செய்தவை யாவும் எந்த புஸ்தகத்தில் எழுதியிருக்கிறது? யூதாவுடைய ராஜாக்களின் நாளாகம புஸ்தகத்தில். 1 ராஜாக்கள் 15ஆம் அதிகாரம் 7ஆம் வசனம். கேள்வி எண் 18. அபியாமுக்கும் எரோபெயாமுக்கும் யுத்தம் நடந்து கொண்டிருந்தது. சரியா தவறா என கூறுக. சரி. 1 ராஜாக்கள் 15ஆம் அதிகாரம் 7ஆம் வசனம். கேள்வி எண் 19. அபியாமின் ஸ்தானத்தில் ராஜாவானது யார்? அவன் குமாரனாகிய ஆசா. 1 ராஜாக்கள் 15ஆம் அதிகாரம் 8ஆம் வசனம். கேள்வி எண் 20. அபியாம் தன் பிதாக்களோட நித்திரை அடைந்த பின் எங்கே அடக்கம் பண்ணினார்கள்? தாவீதின் நகரத்தில். 1 ராஜாக்கள் 15ஆம் அதிகாரம் 8ஆம் வசனம். கேள்வி எண் 21. எரோபெயாமின் 20ஆம் வருஷத்திலே யூதாவின் மேல் ராஜாவானது யார்? ஆசா. 1 ராஜாக்கள் 15ஆம் அதிகாரம் 9ஆம் வசனம். கேள்வி எண் 22. ஆசா எத்தனை வருஷம் எருசலேமில் ராஜ்யபாரம் பண்ணினான்? 41 வருஷம். 1 ராஜாக்கள் 15ஆம் அதிகாரம் 9 மற்றும் 10 வசனங்கள். கேள்வி எண் 23. ஆசாவின் சகோதரன் பெயர் என்ன? அபியாம். 1 ராஜாக்கள் 15ஆம் அதிகாரம் 1, 2 மற்றும் 9 மற்றும் 10 வசனங்கள். கேள்வி எண் 24. ஆசாவின் தாய் யார்? மாகாள். 1 ராஜாக்கள் 15ஆம் அதிகாரம் 9 மற்றும் 10 வசனங்கள். கேள்வி எண் 25. ஆசா டேஸ் மேல் ராஜாவாகி டேஸில் ராஜ்யபாரம் பண்ணினான்?
யூதாவின் மேல் ராஜாவாகி எருசலேமில். 1 ராஜாக்கள் 15ஆம் அதிகாரம் 9 மற்றும் 10 வசனங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்ததுன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை கிளிக் பண்ணி ஆள்கிற பட்டனை கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நாங்கள் எப்போல்லாம் வீடியோஸ் போடுறோமோ அப்போல்லாம் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும். நிறைய பேர் இந்த வீடியோவை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் தான் பார்க்குறீங்க. நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி பார்க்கும்படி உங்களை நான் அன்பாக கேட்டுக்கொள்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள். நீங்கள் பண்ணுற ஒரு லைக் தான் இந்த மாதிரி வீடியோஸ் போட எங்களை இன்னும் உற்சாகப்படுத்தும். வேதாகம தேர்வு எழுதும் உங்களுடைய நண்பர்கள் மற்றும் உறவினர்களுக்கும் இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள், அவங்களும் பயன்பெறட்டும். கேள்வி எண் 26. தன் தகப்பனாகிய தாவீதை போல் கர்த்தரின் பார்வைக்கு செம்மையானதை செய்தது யார்? ஆசா ராஜா. 1 ராஜாக்கள் 15ஆம் அதிகாரம் 11ஆம் வசனம். கேள்வி எண் 27. ஆசா எவர்களையெல்லாம் தேசத்திலிருந்து அகற்றினான்? லட்சையான புணர்ச்சிக்காரரை. 1 ராஜாக்கள் 15ஆம் அதிகாரம் 12ஆம் வசனம். கேள்வி எண் 28. ஆசா எவைகளையெல்லாம் விலக்கினான்? தன் பிதாக்கள் உண்டு பண்ணின நரகலான விக்கிரகங்களை. 1 ராஜாக்கள் 15ஆம் அதிகாரம் 12ஆம் வசனம். கேள்வி எண் 29. தோப்பிலே அருவருப்பான விக்கிரகத்தை உண்டு பண்ணினது யார்? மாகாள். 1 ராஜாக்கள் 15ஆம் அதிகாரம் 13ஆம் வசனம். கேள்வி எண் 30. மாகாளை ராஜாத்தியாய் இராதபடிக்கு விலக்கிவிட்டது யார்? ஆசா ராஜா. 1 ராஜாக்கள் 15ஆம் அதிகாரம் 11 முதல் 13 வசனங்கள் வரை. கேள்வி எண் 31. ஆசா ராஜா எதை நிர்மூலமாக்கினான்? தன் தாயாகிய மாகாள் உண்டு பண்ணின விக்கிரகத்தை. 1 ராஜாக்கள் 15ஆம் அதிகாரம் 13ஆம் வசனம். கேள்வி எண் 32. ஆசா மாகாள் உண்டு பண்ணின விக்கிரகத்தை எங்கே சுட்டெரித்து போட்டான்? கீதரோன் ஆற்றண்டையில். 1 ராஜாக்கள் 15ஆம் அதிகாரம் 13ஆம் வசனம். கேள்வி எண் 33. ஆசாவின் காலத்தில் எது தகர்க்கப்படவில்லை? மேடைகள் தகர்க்கப்படவில்லை. 1 ராஜாக்கள் 15ஆம் அதிகாரம் 14ஆம் வசனம். கேள்வி எண் 34. டேஸ் உயிரோடிருந்த நாளெல்லாம் அவன் டேஸ் கர்த்தரோடே உத்தமமாயிருந்தது. ஆசா உயிரோடிருந்த நாளெல்லாம் அவன் இருதயம் கர்த்தரோடே உத்தமமாயிருந்தது. 1 ராஜாக்கள் 15ஆம் அதிகாரம் 14ஆம் வசனம். கேள்வி எண் 35. எவைகளை பரிசுத்தப்படுத்தும்படி தாவீதும் ஆசாவும் நேர்ந்து கொண்டனர்? வெள்ளி பொன் பனிமுட்டுகள். 1 ராஜாக்கள் 15ஆம் அதிகாரம் 15ஆம் வசனம். கேள்வி எண் 36. பரிசுத்தப்படுத்தும்படி நேர்ந்து கொண்ட வெள்ளியையும் பொன்னையும் பனிமுட்டுகளையும் ஆசா எங்கே கொண்டு வந்தான்? கர்த்தருடைய ஆலயத்திற்கு. 1 ராஜாக்கள் 15ஆம் அதிகாரம் 15ஆம் வசனம். கேள்வி எண் 37. ஆசாவுக்கும் யாருக்கும்
அவர்கள் இருந்த நாட்களிலெல்லாம் யுத்தம் நடந்து கொண்டிருந்தது. இஸ்ரவேலின் ராஜாவாகிய பாஷாவுக்கும். 1 ராஜாக்கள் 15ஆம் அதிகாரம் 16ஆம் வசனம். கேள்வி எண் 38. பாஷா டேஸுக்கு விரோதமாய் வந்து டேஸை கட்டினான். யூதாவுக்கு விரோதமாய் வந்து ராமாவை கட்டினான். 1 ராஜாக்கள் 15ஆம் அதிகாரம் 17ஆம் வசனம். கேள்வி எண் 39. பாஷா ராஜா ராமாவை கட்ட காரணம் என்ன? ஒருவரும் ஆசாவினிடத்தில் போக்குவரத்தாயிராதபடிக்கு. 1 ராஜாக்கள் 15ஆம் அதிகாரம் 17ஆம் வசனம். கேள்வி எண் 40. தப்ரிமோனின் தகப்பன் பெயர் என்ன? எசியோன். 1 ராஜாக்கள் 15ஆம் அதிகாரம் 18ஆம் வசனம். கேள்வி எண் 41. தப்ரிமோனின் குமாரன் பெயர் என்ன? பெனாதாத். 1 ராஜாக்கள் 15ஆம் அதிகாரம் 18ஆம் வசனம். கேள்வி 42. பெனாதாத் என்பவன் டேஸ் ராஜா. சீரியாவின் ராஜா. 1 ராஜாக்கள் 15ஆம் அதிகாரம் 18ஆம் வசனம். கேள்வி 43. பெனாதாத் எங்கே வாசமாயிருந்தான்? தமஸ்குவிலே. 1 ராஜாக்கள் 15ஆம் அதிகாரம் 18ஆம் வசனம். கேள்வி 44. ஆசா பெனாதாத்திற்கு எவைகளையெல்லாம் கொடுத்து அனுப்பினான்? கர்த்தருடைய ஆலயத்தின் பொக்கிஷங்களில் மீதியான எல்லா வெள்ளியையும் பொன்னையும் ராஜாவின் அரமனையின் பொக்கிஷங்களையும். 1 ராஜாக்கள் 15:18. கேள்வி 45. ஆசா பெனாதாத்திற்கு யாருடைய கையிலே பொக்கிஷங்களை கொடுத்தனுப்பினான்? தன் ஊழியக்காரர் கையிலே. 1 ராஜாக்கள் 15ஆம் அதிகாரம் 18ஆம் வசனம். கேள்வி 46. ஆசா யாரோடே உடன்படிக்கை பண்ணியிருந்தான்? பெனாதாத்திடம். 1 ராஜாக்கள் 15ஆம் அதிகாரம் 19ஆம் வசனம். கேள்வி 47. எனக்கும் உமக்கும் என் தகப்பனுக்கும் உம்முடைய தகப்பனுக்கும் உடன்படிக்கை உண்டே, யார் யாரிடம் கூறியது? ஆசா பெனாதாத்திடம். 1 ராஜாக்கள் 15ஆம் அதிகாரம் 19ஆம் வசனம். கேள்வி 48. யாரோடே பண்ணின உடன்படிக்கையை தள்ளி போடும்படி ஆசா பெனாதாத்திடம் வேண்டினான்? இஸ்ரவேலின் ராஜாவாகிய பாஷாவோடே. 1 ராஜாக்கள் 15ஆம் அதிகாரம் 19ஆம் வசனம். கேள்வி 49. ராஜாவாகிய ஆசாவுக்கு செவி கொடுத்த ராஜா யார்? பெனாதாத். 1 ராஜாக்கள் 15ஆம் அதிகாரம் 20ஆம் வசனம்.
கேள்வி எண் 50. டேஸ் என்னும் ஆபேல். பெத் மாக்கா என்னும் ஆபேல். 1 ராஜாக்கள் 15ஆம் அதிகாரம் 20ஆம் வசனம். கேள்வி எண் 51. பெனாதாத் யாரை இஸ்ரவேலின் பட்டணங்களுக்கு விரோதமாக அனுப்பினான்? தனக்கு உண்டான சேனாபதிகளை. 1 ராஜாக்கள் 15ஆம் அதிகாரம் 20ஆம் வசனம். கேள்வி எண் 52. பெனாதாத் இஸ்ரவேலின் எந்த பட்டணங்களையெல்லாம் முறிய அடித்தான்? ஈயோன், தான், ஆபேல், கின்னரோத். 1 ராஜாக்கள் 15ஆம் அதிகாரம் 20ஆம் வசனம். கேள்வி எண் 53. பெனாதாத் இஸ்ரவேலின் பட்டணங்களை டேஸ் முழு தேசத்தோடும் கூட முறியடித்தான். நப்தலியின் முழு தேசத்தோடும் கூட. 1 ராஜாக்கள் 15ஆம் அதிகாரம் 20ஆம் வசனம். கேள்வி எண் 54. பாஷா ராமாவை கட்டுகிறதை விட்டு டேஸில் இருந்து விட்டான். திர்சாவில் இருந்து விட்டான். 1 ராஜாக்கள் 15ஆம் அதிகாரம் 21ஆம் வசனம். கேள்வி எண் 55. யூதா எங்கும் ஒருவரும் தப்பாமல் எல்லாரும் போய் எவைகளை எடுத்து வர ஆசா பறைமுறையிடுவித்தான்? பாஷா கட்டின ராமாவின் கற்களையும் அதின் மரங்களையும். 1 ராஜாக்கள் 15ஆம் அதிகாரம் 22ஆம் வசனம். கேள்வி எண் 56. ராமாவின் கற்களினாலும் மரங்களினாலும் ஆசா எவைகளை கட்டினான்? பென்யமீன் கோத்திரத்திலுள்ள கேபாவையும் மிஸ்பாவையும். 1 ராஜாக்கள் 15ஆம் அதிகாரம் 22ஆம் வசனம். கேள்வி எண் 57. ஆசாவினுடைய எல்லா டேஸும் அவன் கட்டின டேஸும் நாளாகம புஸ்தகத்தில் உள்ளது. வல்லமையும் பட்டணங்களின் வரலாறும். 1 ராஜாக்கள் 15ஆம் அதிகாரம் 23ஆம் வசனம். கேள்வி எண் 58. ஆசாவினுடைய டேஸ் காலத்தில் அவனுடைய டேஸில் வியாதி கண்டிருந்தது. முதிர் வயதான காலத்தில் அவனுடைய கால்களில். 1 ராஜாக்கள் 15ஆம் அதிகாரம் 23ஆம் வசனம். கேள்வி எண் 59. ஆசாவின் குமாரன் பெயர் என்ன? யோசபாத். 1 ராஜாக்கள் 15ஆம் அதிகாரம் 24ஆம் வசனம். கேள்வி எண் 60. யோசபாத் யாருடைய ஸ்தானத்தில் ராஜாவானான்? தன் தகப்பனாகிய ஆசாவின் ஸ்தானத்தில். 1 ராஜாக்கள் 15ஆம் அதிகாரம் 24ஆம் வசனம். கேள்வி எண் 61. 2 வருஷம் இஸ்ரவேலின் மேல் ராஜ்யபாரம் பண்ணியது யார்? நாதாப். 1 ராஜாக்கள் 15ஆம் அதிகாரம் 25ஆம் வசனம். கேள்வி எண் 62. நாதாப் யாருடைய குமாரன்? யெரொபெயாமின் குமாரன். 1 ராஜாக்கள் 15ஆம் அதிகாரம் 25ஆம் வசனம். கேள்வி எண் 63. ஆசா ராஜாவின் எத்தனாம் வருஷத்திலே நாதாப் இஸ்ரவேலின் மேல் ராஜாவானான்? 2ஆம் வருஷத்தில். 1 ராஜாக்கள் 15ஆம் அதிகாரம் 25ஆம் வசனம். கேள்வி எண் 64. நாதாப் தன் தகப்பன் டேஸிலும் தகப்பனுடைய டேஸிலும் நடந்தான். தகப்பன் வழியிலும் தகப்பனுடைய பாவத்திலும். 1 ராஜாக்கள் 15ஆம் அதிகாரம் 26ஆம் வசனம். கேள்வி எண் 65. அகியா எந்த வம்சத்தான்? இசக்கார் வம்சத்தான். 1 ராஜாக்கள் 15ஆம் அதிகாரம்
27ஆம் வசனம். கேள்வி எண் 66. பாஷா யாருடைய குமாரன்? அகியாவின் குமாரன். 1 ராஜாக்கள் 15ஆம் அதிகாரம் 27ஆம் வசனம். கேள்வி எண் 67. நாதாபுக்கு விரோதமாய் கட்டுப்பாடு பண்ணியது யார்? அகியாவின் குமாரனான பாஷா. 1 ராஜாக்கள் 15ஆம் அதிகாரம் 27ஆம் வசனம். கேள்வி எண் 68. பெலிஸ்தருக்கு இருந்த கிபேத்தோனை முற்றுகை போட்டது யார்? நாதாபும் இஸ்ரவேல் அனைத்தும். 1 ராஜாக்கள் 15ஆம் அதிகாரம் 27ஆம் வசனம். கேள்வி எண் 69. நாதாபை எங்கே யார் வெட்டி போட்டது? பாஷா கிபேத்தோனில் வெட்டி போட்டான். 1 ராஜாக்கள் 15ஆம் அதிகாரம் 27ஆம் வசனம். கேள்வி எண் 70. ஆசாவின் 3ஆம் வருஷத்தில் இஸ்ரவேலின் மேல் ராஜாவானது யார்? பாஷா. 1 ராஜாக்கள் 15ஆம் அதிகாரம் 28ஆம் வசனம். கேள்வி எண் 71. பாஷா யாருடைய ஸ்தானத்தில் ராஜாவானான்? நாதாபின் ஸ்தானத்தில். 1 ராஜாக்கள் 15ஆம் அதிகாரம் 28ஆம் வசனம். கேள்வி எண் 72. யெரொபெயாமின் வீட்டாரை எல்லாம் வெட்டி போட்டது யார்? பாஷா. 1 ராஜாக்கள் 15ஆம் அதிகாரம் 28 முதல் 30 வசனங்கள் வரை. கேள்வி எண் 73. கர்த்தர் யார் மூலம் சொன்ன வார்த்தையின்படியே யெரொபெயாமின் வீட்டார் அழிந்தனர்? கர்த்தர் சீலோனியனான அகியா என்னும் தமது ஊழியக்காரனை கொண்டு சொன்ன வார்த்தையின்படியே யெரொபெயாமின் வீட்டார் அழிந்தனர். 1 ராஜாக்கள் 15ஆம் அதிகாரம் 29-30 வசனங்கள். கேள்வி எண் 74. யெரொபெயாமுக்கு இருந்த டேஸ் ஒன்றையும் பாஷா டேஸ் விடவில்லை. சுவாசமுள்ள ஒன்றையும் அழிக்காமல் விடவில்லை. 1 ராஜாக்கள் 15ஆம் அதிகாரம் 30ஆம் வசனம். கேள்வி எண் 75. நாதாபின் மற்ற வர்த்தமானங்கள் எங்கே எழுதப்பட்டுள்ளது? இஸ்ரவேல் ராஜாக்களின் நாளாகம புஸ்தகத்தில். 1 ராஜாக்கள் 15ஆம் அதிகாரம் 31ஆம் வசனம். கேள்வி எண் 76. ஆசாவுக்கும் டேசுக்கும் அவர்கள் இருந்த நாட்களிலெல்லாம் யுத்தம் நடந்து கொண்டிருந்தது. ஆசாவுக்கும் பாஷாவுக்கும். 1 ராஜாக்கள் 15ஆம் அதிகாரம் 32ஆம் வசனம். கேள்வி எண் 77. பாஷா டேஸிலே ராஜாவாகி டேஸ் வருஷம் அரசாண்டான்? திர்சாவிலே ராஜாவாகி 24 வருஷம் அரசாண்டான். 1 ராஜாக்கள் 15ஆம் அதிகாரம் 33ஆம் வசனம். கேள்வி எண் 78. இஸ்ரவேலின் ராஜாவாகிய பாஷா யாருடைய வழியிலே நடந்தான்? யெரொபெயாமின் வழியிலே நடந்தான். 1 ராஜாக்கள் 15ஆம் அதிகாரம் 34ஆம் வசனம். கேள்வி எண் 79. பாஷா ராஜா டேஸ் பொல்லாப்பானதைச் செய்தான்? கர்த்தரின் பார்வைக்கு பொல்லாப்பானதைச் செய்தான். 1 ராஜாக்கள் 15ஆம் அதிகாரம் 34ஆம் வசனம். கேள்வி எண் 80. இஸ்ரவேலை பாவம் செய்ய பண்ணியது யார்? யெரொபெயாம். 1 ராஜாக்கள் 15ஆம் அதிகாரம் 34ஆம் வசனம்.
இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்ததுன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நாங்கள் எப்போல்லாம் வீடியோஸ் போடுறோமோ அப்போல்லாம் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும். நீங்கள் மிஸ் பண்ணாமல் வீடியோ பார்க்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள். நீங்கள் பண்ணுற ஒரு லைக் தான் இந்த மாதிரி வீடியோஸ் போட எங்களை இன்னும் உற்சாகப்படுத்தும். வேதாகம தேர்வு எழுத உங்களுடைய நண்பர்கள் மற்றும் உறவினர்களுக்கும் இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். அவங்களும் பயன்பெறட்டும். ஜாயின் பண்ண விரும்புகிறவங்களும் நீங்கள் ஜாயின்கிற பட்டனை கிளிக் பண்ணி ஜாயின் பண்ணிக்கலாம். நீங்கள் ஜாயின் பண்ணிங்கன்னா நீங்கள் எந்த வேத பகுதியிலேருந்து கேள்வி போட சொல்கிறீங்களோ அந்த பகுதியிலேருந்து கேள்வி போடப்படும். கர்த்தர் தாமே உங்கள் அனைவரையும் ஆசீர்வதிப்பாராக. ஆமேன்.